இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை சவுல் பவுலாக மனமாற்றம் பெற்ற விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற இந்த ஒற்றை வார்த்தையின் வழியாகத்தான் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்தார். இந்த ஒற்றை வார்த்தை தான் இன்று உலகம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனமாற்றம். சவுலாக இருந்தவர் பவுலாக மனம் மாறி ஆண்டவனுடைய அன்பு சீடராக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்று பகுதிகளை சற்று நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, கிபி 9ஆம் ஆண்டளவில் யூதாவின் 12 குலங்களில் ஒன்றான பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவராக இருக்கிறார். இவருடைய இயற்பெயர் என்பது சவுலாகவும், துருக்கி நாட்டின் பகுதியாகிய சிலிசியா மாநிலத்தின் ரோமை குடியிருப்பான தர்சு நகரத்தில் இவரது குடும்பம் வாழ்ந்து வந்ததாக இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. செல்வ செழிப்போடு வளர்ந்து கொண்டிருந்த இவர் எப்பொழுதுமே ரோமை குடியுரிமையும் பெற்றிருந்தார் என்றும், இளமையிலிருந்தே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் நன்கு கற்று தெரிந்தவராகவும், உலகம் பெருமையாக பேசக்கூடிய பொது மொழியாயிருந்த கிரேக்கத்தையும் கற்று நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார். இவர் வாலிப வயதில் எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்னும் யூத ரபியிடம் கல்வி பயின்றதாகவும், யூத கோட்பாடுகளை கில்லேல் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசேயர் சமய பிரிவின் ஆர்வமிக்க உறுப்பினராக இருந்திருக்கிறார் என்பதையும் இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. ஏறக்குறைய இவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே இவர் பாலஸ்தீனாவில் இருந்திருக்கலாம் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆக இவர் இப்படி யூத சட்டங்களையும் மரபுகளையும் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டதினால் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு விதமான கோபக்கணைகளோடு இருந்திருக்கிறார். எனவே இவர் கிறிஸ்தவர்களை அழிப்பதில் கங்கணம் கட்டி கொண்டவராக இருக்கிறார். இதைத்தான் திருத்துதர் பணி 8ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு இவரும் ஒரு காரணராக இருந்திருக்கிறார் என்பது. இப்படி இவர் கல்லெறிந்து கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இயேசுவால் இவர் ஆட்கொள்ளப்பட்டதாக இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 18 முடிய சொல்லக்கூடிய வார்த்தை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தைக்கேற்றார் போல இவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். ஏறக்குறைய பவுலடிகளார் 3 திருத்தூது பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்பது நாம் அறிந்த உண்மையே. அதாவது தன்னுடைய முதல் நற்செய்தி பயணத்தை 46 முதல் 48ஆம் ஆண்டு, கிபி 46 முதல் 48ஆம் ஆண்டுகளில் மேற்கொண்டும், இந்த சைப்ரஸுக்கும் சின்ன ஆசிய நாட்டு பகுதிகளுக்கும் சென்று திருச்சபை அவர் நிறுவினார் என்பதையும், 49வது ஆண்டிலே எருசலேம் பொதுச்சங்கத்தில் கலந்து கொண்டு பிற இனத்தாரிடையே தூய ஆவி செயல்படுவதை பற்றி எடுத்துரைத்து தமது பணிக்கு சங்கத்தின் ஒப்புதலை பெற்று கொண்டார் என்பதும் இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. 2வது நற்செய்தி பணி இவர் ஆரம்பித்தது ஏறக்குறைய கிபி 50 முதல் 52 முடிய. இந்த 2வது நற்செய்தி பணி மாசிதோனியா, அக்காயா பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்திருக்கிறார். அங்கும் திருச்சபைகளை நிறைவேற்றியிருக்கிறார். இவர் 3வது பணியானது கிபி 53 முதல் 57 முடிய தன்னுடைய நற்செய்தி பணி ஆரம்பித்து கலாத்தியா, பிரிகியா, கொரிந்து, மாசிதோனியா, இல்லிக்கரிம் ஆகிய இடங்களில் இந்த பணியை நிறைவேற்றியிருக்கிறார். அதோடு
எபேசு நகர மையமான பணித்தளத்திற்கு அவர் வருகின்ற பொழுதுதான் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். சிறைப்படுத்தப்பட்ட பிறகுதான், சிறையில் இருக்கின்ற பொழுதுதான் தன்னுடைய மடல்களை அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பின்பு கிபி 58ஆம் ஆண்டு எருசலேமில் கைதாயிருக்கிறார். கிபி 60ஆம் வரை செசரியாவில் சிறைப்பட்டிருக்கிறார். ரோமை பேரரசு சீசரே தமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கின்ற பொழுது பவுலடிகளார் ரோமையிற்கு அனுப்ப பெற்றிருந்தார். வரும் வழியிலே கப்பல் அழிவுற நேரிட்டதனால் மால்தா தீவிற்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். பின்பு ரோமை வந்தடைந்து 2 ஆண்டுகள் வீட்டு கைதியாகவே இருந்து கொண்டு நற்செய்தியையும் அறிவித்திருக்கிறார். பின்பு பவுல் விடுதலை பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பார் என்றும் நம்பப்படுகிறது. மீண்டும் கிபி 60ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நீரோ மன்னன் காலத்தில் மரண தண்டனையை பெற்றார் என்று இவருடைய மரபு செய்தி நமக்கு சொல்லுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படி கிறிஸ்தவத்தின் மீது கங்கணம் கொட்டி அழிக்க வேண்டுமென்று இருந்த இந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டு, இவருடைய மாற்றத்தின் வழியாக இந்த மண்ணுலகம் முழுவதுமாக இறையாட்சி பணியினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பவுலடிகளாருடைய மனமாற்றத்துக்கு பிறகுதான் ஆண்டவரது நற்செய்தி உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது என்பது திருச்சபையின் அதிகமான தெளிவான செய்தியாக காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மாபெரும் புனிதர் நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரே ஒரு வார்த்தையில் அவர் முடித்து விட்டார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று. ஆக கிறிஸ்துவால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்ட இந்த பவுலடிகளார் தன்னுடைய வார்த்தையிலும் செயலிலும் கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக உலகம் எத்திசையிலும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அன்பின் செய்தி, தன்னுடைய பரிமாற்றத்தின் செய்தி, தன்னுடைய மனமாற்றத்தின் செய்தி, இப்படி பல கோணங்களில் பவுலடிகளார் இந்த உலகில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் வெளிப்படுத்தி இருக்கின்ற பொழுது, இந்த பவுலடிகளாருடைய மனமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நமக்குள் எப்படிப்பட்ட இறை தாகம் இருக்கிறது என்பதையும், இறைவன் உங்களையும் என்னையும் எப்படி ஆட்கொண்டிருக்கிறார் என்பதையும், ஆட்கொண்டிருக்கின்ற இறைவனோடு நாம் நம்மை எப்படி இணைத்து கொண்டு நம் வாழ்வை தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.